மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் தான் எடுத்தது. மூங் தால் லட்டு ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு ஒரு மூங் தால் எடுத்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற நட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் மனம் வர வரையும் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீ வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பியூர் கவு கீ தான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ கேஷ்யூ நட் போட்டு இதை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. என் பையன் வந்து சாப்பிட மாட்டான்றதுனால ஜஸ்ட் கீ மட்டும் உனக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப் மூங் தாலுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். அதை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஜல்லடை இருந்துச்சுன்னா பெஸ்ட். நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது நல்லா வாயில் வச்சதும் மெல்ட் ஆகிற மாதிரி கிடைக்கும். ஸோ இன்னொரு டைம் வந்து கீயை லைட்டாக மெல்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முக்கியமான பாயிண்ட், கீ கொஞ்சம் வந்து சூடாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பிடிக்கும் போது இந்த மாதிரி பிடிக்கிற கன்சிஸ்டன்சி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்ட். ஸோ அப்படியே குட்டி குட்டி பால்ஸாக வந்து பிடிச்சி எடுத்து பவுலில் ஸ்டோர் பண்ண வேண்டியதான். நம்மளோட சைல்ட்ஹுட்டில் இது நிறைய சாப்பிட்ருப்போம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மறந்து போகக்கூடாது. ஸோ மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை